சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எபித்ரை. இந்த ஷோல இயக்குனர் ஆறுமுககுமார் இயக்கத்துல மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி நடிப்புல ருக்மணி வசன், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் எஸ். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சா இல்லையா? இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். படத்தினுடைய நாயகர் மக்கள் செல்வன் படத்துடைய ஆரம்பத்தில் ஜெயிலில் ரிலீஸ் ஆகிறாரு. இவர் தன்னுடைய அடையாளத்தை மறைச்சு மலேசியாவுக்கு போறாரு. அங்க யோகி பாபுடைய அறிமுகம் கிடைக்குது. அவருடைய அறிமுகத்தின் மூலமா திவ்ய பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல வேலை செய்றாரு. இன்னொரு பக்கம் நாயகி ருக்மணி கூட அறிமுகமாகிறாரு. இவங்களுடைய அறிமுகம் ஆரம்பத்தில் முதல்ல தொடர்ந்தாலும் இறுதியில காதலா மாறுது. இவங்க நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்க பிறகு ருக்மணி கதாநாயகிக்கு தன்னுடைய ஸ்டெப் ஆளுடைய வீட்டை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக போராடி இருக்காரு. அதுக்காக இவருக்கு பல கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை விஜய் சேதுபதி தெரிஞ்சுக்கிறார். சோ அந்த பணத்தை கைப்பற்றதுக்காக வில்லனுக்கு போய் சூழல ஆரம்பிக்கிறாரு. அந்த சூழத்துல தோற்று மிகப்பெரிய கடனாளியா மாறாரு விஜய் சேதுபதி. ஒரு கட்டத்துல வில்லன் ஒரு வாரத்துக்கு அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா கொண்டு அப்படிங்கிற மாதிரி மிரட்டலாம். தனக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பண தேவை இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளையடிக்க பிளான் பண்றாரு. ரூபாய் 40 கோடி ரூபாய் பணத்தை பேங்க் போற பேங்க் வந்து கொள்ளையடிக்கிறாரு. சோ அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சா இல்லையா? இவ்வளவு பெரிய வேலை செய்யக்கூடிய விஜய் சேதுபதி யார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த எஸ்.